அந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் யாவா யாஷா விஷயம் என்னோடு எங்களோடு பேசும் நாமத்தமையப்படும் மறைவர் வெளிப்படுத்தும் யாவா யாசா மிஷி நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். திரும்ப வாசிப்போம். ராஜாவுக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. தேவனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி நான் தைரியமாக சொல்லுவேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்களால் சொல்ல முடியுமா? என்ன பண்ணு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களால் சொல்ல முடியுமா? கடந்த மாதம் அதில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இந்த மாதிரி கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் தேவன் சொன்னார், இந்த ஆலய வேலை, கட்டுமான வேலை, கடன் காரியம் எல்லாவற்றையும் தடையை நான் நீக்கிறேன் அப்படின்னாரு. வார கடைசி நீக்கிறேன்னாரு. சரிப்பா, அதுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். தடையை என்ன பண்ண தேவன் நீக்கிட்டார். அப்போ எப்படிப்பட்ட தடை என்ன அப்படிங்கிறது நீக்கிட்டார். தடையை நீக்கி என்னாச்சு? ஒரு மாதம் ஆகி தடையை நீக்கி ஒரு மாதம் ஆகிவிட்டது. நம்ம அதை கவனிக்கணும். அப்போ ஆகான் உள்ள இருக்கிறவரை இஸ்ரேல் பாளையத்து என்னது? அவமானம் தான், தோல்வி தான். 10 வருஷம் ஆகான உள்ள வச்சு என்ன செய்ய முடியல, ஒரு முன்னேற்றமும் கிடையாது. ஆகான் வந்ததுனால நல்ல இடத்துல இடம் நம்மளை விட்டு போயிடுச்சு. இப்போ ஆகான் வெளியே போயாச்சு. ஆகையால் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? எனக்கு அதிசயங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்ணியிருக்காரு? ஆகான் உள்ள இருக்கிறவர் இஸ்ரவேல் பாளையம் முதுகு காட்டினார்கள். அவன் என்ன பண்ணான்? சாபத்தினால எடுத்து அன்றைய கூடாரத்தில் மறைச்சி வச்சான். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆகானும் அந்த வம்சம் என்ன செய்கிறாங்க? சாபத்தினானதை இருதயத்தில் மறைச்சி வச்சுக்கிறாங்க. ஆகையினால ஒட்டுமொத்த பாளையத்துக்கும் வேறி முன்னாடி அது அவமானம் காணப்பட்டது. இவையெல்லாம் தேவன் நீக்கி என்ன பண்ணியிருக்கார்? நமக்கு அதிசயங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நான் மனப்பூர்வமாக சொல்லுவேன், என்ன பண்ணியிருக்காரு? அதிசயங்களை செய்திருக்கிறார். பலமுறை நான் சொல்லுவேன், நீங்கள் கேட்டிருக்கலாம், இந்த வீடியோவை கேட்குறவனும் கேட்டிருக்கலாம், நீங்கள் பழைய வீடியோ கேட்டால் தெரியும். நம்முடைய யாஷுவா மெசியா இயேசுவை அறிந்து கொண்டு கர்த்தாவின்னு அறிந்து கொண்டு செபித்த நாட்களிலேயும் என் தேவனிடத்தில் உண்மையை சொல்லியிருக்கிறாரு. அவர் நல்லது செய்திருக்கிறார். யாவா யாஷுவா மெசியா அறிந்த பிற்பாடும் அவர் உண்மையை சொல்லியிருக்காரு. அவர் நல்லது செய்திருக்கிறார். அல்லேலூயா. இது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனெனில் அவர் யாரு? எனக்கு, நமக்கு, எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார். ஆகையினால அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆகையால் அவருக்கு என்ன பண்ணுவோம்? புதுப்பாட்டை பாட வேண்டும். அவருடைய வலது கரம், அவருடைய பசுத்தமையை நமக்கு என்ன பண்ணுது? ரட்சிப்பு. தேவனுடைய வலது கரம் மாத்திரமே ரட்சிப்பு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வலது பாஷத்து அனுபவம் என்ன நமக்கு வேணும்? வலது பாஷத்து அனுபவம். அல்லேலூயா. மும்பையில் அந்த செய்தி குறித்து நான் கொடுத்துருக்கிறேன், அது ஆன்லைனில் இருக்கும். என்னது? வலது பாஷத்து அனுபவம். அந்த வலது பாஷத்து அனுபவம் என்னவென்று சொன்னால், மெசியா சொல்கிறாரு, பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், வியாதியாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், காவலில் இருந்தேன். இவைகளை சொல்லிட்டு இந்த சிறிய ஒரு இதை செய்தாலே எனக்கே செஞ்சு அப்படிங்கிறார். இதுதான் வலது பாஷம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இதுதான் வலது பாஷம். வலது கரமும் அவருடைய பசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. பசுத்தமான புயம் அப்படி நம்ம பார்ப்போம்னா, தேவனால அல்லாம எந்த மனுஷனும் பூமியில பரிசுத்தமா வாழ முடியாது.
யாரால் அல்லாம? தேவனாலே அன்றி. இந்த பரிசுத்த வேதாகமம் இல்லாமல், இதை நான் வாசிக்காமல் நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், நான் ரொம்ப நேர்மையாக இருக்கிறேன், நான் மனசாட்சிப்படி இருக்கிறேன் அப்படின்னு ஒருவன் சொன்னால் இந்த வேதத்துக்கு புறம்பானவர்கள், இந்த வேதத்தை பற்றி அறியாதவர்கள். அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது ஏதோ ஒன்றுமே இல்லாதவங்க இந்த வேதத்தை பற்றி பெருசாக பேசுகிறதெல்லாம் அனைவரும் சொல்லுவாங்க. சும்மா வழி இல்லாமல் வேதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனைவரும் சொல்லுவாங்க. அது அவங்க தெரிந்து கொண்டது அவ்வளவுதான். ஆனால் அவருடைய பரிசுத்த புயமும் என்ன பண்ணுது? நமக்கு ரட்சிப்பை உண்டாக்குதுன்னு சொன்னால் வேதத்தோடு கூடிய பரிசுத்தம். என்னது? எதோடு கூடிய பரிசுத்தம்? வேதம் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு பரிசுத்தம் வராது. வேதத்தையும் சாட்சியாமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் ஒரு விடிய காலத்து வெளிச்சம் கிடையாது. நிறைய பேர் இரவு தூங்குவாங்க, காலையில் எழும்ப மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம நடமாடுகிறோம் என்று சொன்னால் அது அவருடைய கிருபை. இப்போ நான் வாழ்க்கையை எதை முக்கியப்படுத்த வேண்டும்? கிருபையை முக்கியப்படுத்த வேண்டும். அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நாட்களில் காண முடியும். இப்போ இதெல்லாம் பூசாமல் கிடக்கு, நான் பூசோம்னு சொல்கிறேன். இல்லை யாருமே இல்லை, கொடுக்குறோம். எப்படி பூசுவாங்க? இப்படி. எது? இப்படி. எப்படி? வேதம் அதற்கான வேலையை செய்யும். இது நிறைய பேருக்கு புரியாது. புளியாங்காயின்னா புளிக்கும், அது அதுக்குரிய வேலையை செய்யும். கரும்புன்னா இனிக்கும், அது அதுக்குரிய வேலையை செய்யும். நன்றாக கவனியுங்கள். இந்த வேதத்தை நம்ம சரியாக பின்பற்றப்ப இந்த வேதம் இதற்குரிய வேலையை சரியாக செய்யும். நான் வேதத்தை பின்பற்றேன் சரியில்லைன்னு ஒரு சொன்னால் அவங்க சரியில்லை, அவ்வளோதான். அவங்க என்ன கிடையாது? சரி கிடையாது. ஏனெனில் வேதம் ரொம்ப பரிசுத்தமானது. வேதம் வந்து இப்படி பரிசுத்தமாக வேதம் சாவி சொல்றாரு. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ரட்சிப்பை அவர் பிரசவமாக்கி நீதியை சாயருடைய கண்களுக்கு முன்பாக அவர் விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நீதி அழுக்கான கந்ததான். ஆனால் அவர் விளங்க பண்றப்ப அது எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. அவர் நம்முடைய நீதியை விளங்க பண்ணுவார். அதுக்கான ஒரு நாள் உண்டு. என்ன பண்ணுவார்? அவர் நீதியை விளங்க பண்ணும். இப்போ சாதாரணமாக படிக்கிற பிள்ளைகள் படிப்பாங்க. ஒரே ஆசிரியர் ஒரே ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவார்? பாடம் நடத்துவார். அதில் 100க்கு 100 எடுக்கிற பிள்ளையும் உண்டு, 100க்கு முட்டை வாங்குற பிள்ளைகள் உண்டு. 100க்கு என்னது? முட்டை வாங்குற பிள்ளைகள் உண்டு. 100க்கு ஒருவர் எனக்கு தெரியும். நான் தான் அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்தேன் காலேஜில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இதே தஞ்சாவூரில் அடைக்கலாமா கடவுளில் போய் நான் சீட்டு வாங்கி கொடுத்தேன். அதை பற்றி அவர் சொன்னார். காரைக்குடியில் முடிஞ்சுட்டார் பாஸ்ட். அவர் சொன்னார், நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்தீங்க, அவன் செமஸ்டரில் 8 மார்க் 10 மார்க் வாங்கியிருக்கிறான். செமஸ்டர் எத்தனை மார்க் வாங்கியிருக்கிறான்னா 8 மார்க் 10 மார்க்கு. அவர் எப்படி பணம் கொடுத்து பாஸ் போட சொல்லிட்டாங்க. பணம் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்களாம்? பாஸ் போட சொல்லிட்டாங்களாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தேவனுடைய பார்வையில் பணம் செல்லாது. அங்கே என்ன உண்டு? நீதி மாத்திரமே ஜெயிக்கும், அநீதி அழிஞ்சு போயிடும். 3ஆம் வசனம் வாசிப்போம். நன்றாக இதை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வேதம் யாருக்கு? இந்த வேதம் யாருக்கு சொந்தமானது என்று சொன்னால்
அது இஸ்ரவேல் குடும்பத்துக்கு மாத்திரம்தான். இப்போ நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரவேல் குடும்பத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ளணும். அதான் மெசியா சொன்னார், பிள்ளையை நான் பார்த்துட்டு நாய்க்குட்டி போடுறது நல்லதில்லை அப்படின்ட்டாரு மானேஸ்வரிய புரஜாதி. அப்போ அந்த அம்மா கேட்டாங்க, பிள்ளைகள் சாப்பிட்றப்ப கீழே விழுது என்ன சாப்பிட்றாங்க? பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க. கீழே விழுகிறத பிள்ளைகள் சாப்பிட யார் சாப்பிடணும்? நாய்க்குட்டி தின்னுமே. அல்லேலூயா. இன்றைக்கு ரட்சிப்பு பல தேசங்களில் அங்கிருந்து கடந்து போகுதுன்னு சொன்னால் அதை உள்ளபடி புரிந்து அதை அறிந்து இஸ்ரவேலில் அவருடைய பெயர் என்ன. இப்போ நிறைய பொருள் விற்பனை ஆகிற இடத்துல ஜனங்கள் சொல்லுவாங்க, எங்கே தயார் பண்ணுறோம், அங்கே போனால் கொஞ்சம் விலை சீப்பாக இருக்கும், ஒரிஜினலாக இருக்கும் அப்படிம்பாங்க. எங்கே தயார் பண்ணுறாங்களோ அங்கே போனால் பொருள் எப்படி இருக்குமோ ஒரிஜினலாக இருக்கும். உதாரணமாக கல்யாணத்துக்கு பாத்திரம் எடுக்கிறோன்னு எங்கே போவாங்க? கும்பகோணத்து பக்கம் நாச்சியார் ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போவாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நான் போனது கிடையாது. என்ன பண்ணுவாங்க? அங்கே போய் பாத்திரம் வாங்கிப்பாங்க. இந்த பக்கம் காரைக்குடி பக்கம் போனால் பாத்திரம் வாங்கிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஏரியா சொல்லுவாங்க, அங்கே போனால் எப்படி இருக்கு, தரமாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபை உண்மையும் நிறைவு இருந்தார். நம்ம கிடைத்திருக்கிற நாம் பெற்றுக்கிற ரட்சிப்பு அது இஸ்ரவேலுக்கு சொந்தமானது. அதை கிருபையாக நம்ம கொடுத்துருக்கிறோம். இதை மறந்துடக்கூடாது. இந்த ரட்சிப்பு யாருக்கு சொந்தமானது? இஸ்ரவேல் சொந்தமானது. பூமியின் எல்லையெல்லாம் நமக்கு தேவனுடைய ரட்சிப்பை. அப்போ பூமியின் எல்லையெல்லாம் இந்த ரட்சிப்பை கண்டுகொள்ளணும்னு சொன்னால் அது இஸ்ரவேல் மூலமாக மாத்திரம்தான் கண்டுகொள்ள முடியும். வேற தனியாக என்ன கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் எல்லாரும் யாஷ்வாவை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். தேவனை செபிக்கிறது, துதிக்கிறது, அவரை ஆராதிப்பது தேவனுக்கு எடுத்த காரியத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கணும் மனுஷனுக்கு. எப்படிமா? ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு எடுத்த காரியம். உலக வேலைக்கு பறந்து ஓடுவாங்க, ஓடி உழைப்பாங்க. கடைசியில் என்ன இருக்காது? மிச்சம் ஒன்றும் இருக்காது. ஆனால் தேவனுடைய காரியத்தில் நம்ம எந்த அளவு முக்கியப்படுத்துகிறோமோ அந்த அளவு என்ன உண்டு? இந்த பூமியில் கிருபை, மறுமையில் நித்திய ஜீவன். தொடர்ந்து வாசிப்போம். சுரமண்டலத்தால் யாஷாவை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். இப்போ சுரமண்டலம் சத்தம் பல காரியங்கள் உண்டு. அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பாட்டு பாடுவாங்க. பானை 3 பானை வச்சுக்குவாங்க. அந்த பானையில் தான் தாளம் போடுவாங்க. பானை தபேலா மாதிரி என்ன பண்ணுவோம், பானை வச்சுக்குவாங்க. ஒரே ஒரு ஹார்மோனியம் பெட்டி ஒன்று இருக்கும். இப்படி இழுப்பாங்க, இப்படி இழுத்து வாசிப்பாங்க. இன்றைக்குள்ள மியூசிக்கெல்லாம் அன்றைக்கு கிடையாது. பானை தான். 3 பானை, 3 மைக்கு, ஒரு ஹார்மோனியம், முடிஞ்சு போச்சு. கையில் வாசிப்பாங்க. இப்போ வாசித்து ஜெபம் பண்ணுறது, வாசிக்காமல் ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு புறம். ஆனால் யாக்கோப்பு ஆதியாகமம் 28 ஒரு சூரிய அஸ்தமித்த போது அவன் விடுத்து கற்கள் ஒன்றை எடுத்து தலைவீகளை வைத்து அவர் படுத்துட்டாரு. எந்த சுரமண்டல வாசிப்பும் கிடையாது, எந்த கிது சத்தமும் கிடையாது. தேவன் அவர் தரிசனம் கொடுத்தார் யாக்கோப்புக்கு. 28ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் யாரை சார்ந்து அங்கே போனார்? தகப்பனுடைய தாயோட வார்த்தை, யாசுவா தேவனுடைய கட்டளையை முக்கியப்படுத்தி தாயுதபுனை கீழ்ப்படிஞ்சு அவர் போனார். தேவன் யாக்கோப்போடு பேசி யாக்கோப்பை ஆசீர்வதித்தார். உன்னோடு கூட நான் இருந்து உனக்கு திரும்பி வரப்போனே ஒரு வாக்கு கொடுக்குறாரு. காரணம் என்ன? உன்னுடைய காரணம் என்ன? நன்றாக கவனிங்க. காரணம் என்ன? எந்த ஒரு சுரமனும் ஏதாவது ஒன்றும் கிடையாது. கட்டளையே விளக்கு, வேதமோ போதுச்சையோ ஜீவபலி. அப்போ நீதிமொழியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33 என்ன பண்ணார்? அவர் சரியாய் பின்பற்றி இருந்தார். வாசிப்போம். நீதிமொழி 23:6-23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம்,
இதை தனக்குள்ளே கொண்டிருந்தார் யாக்கோப்பு. ஆகையால் தேவன் அவருக்கு போற உள்ள தரிசனமானார். உபவாசம் போட்டு தன்னால் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணேன், இப்படியெல்லாம் இருந்தேன். அப்படி எந்த ஒரு காரியமும் செய்யல. தேவனுடைய கட்டளை, அப்பா அம்மா கட்டளை, ஒரு நியாயப்பிரமாணம், இவளை தனக்குள்ளே கொண்டிருந்து ஒண்ணுமே இல்லாம தனியா போயிட்டு இருக்காரு. தேவன் இருந்துட்டு நீங்க ஃபுல்லா வாய்ஸ் பாருங்க வீட்டில் போய், அவ்வளவு மேன்மையான காரியம் அதில் உண்டு. எந்த இதுவும் கிடையாது. 2 பேர் கூட ஒரு சகோதரன் எதிரி ஆயிட்டான், வேற வழி கிடையாது. இன்னைக்கு எதுக்கு இஸ்ரவேல் தேவன் மட்டும்தான், அப்பா அம்மா தான். அது திரும்பி வந்து அப்பா பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த யாக்கோபுடைய இருதயம் எந்த அளவு தரையோடு தரையாக ஒட்டி இருக்கும். அந்த இருதயத்தை என்ன பண்ணார் தேவன், தூரத்துக்கு பார்த்து யாக்கோப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, தரிசனத்தை அவரோடு பேசி யாக்கோப்பை தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. வாசிப்பு 6ஆம் வசனத்தை 96. ராஜாவின் சமூகத்தில் கூலிகைகளாலும் எக்காள சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்கிறேன். ஆனந்தமாய் தேவனை ஆர்ப்பரிக்க வேண்டும். நான் சொல்றேன், தடையெல்லாம் நீக்கிட்டாரு, நம்ம எல்லா வேலையும் முடிக்க போறோம். எத்தனை பேருக்கு ஆனந்தம்? அமைதியா இருக்கிறீங்க, ஒண்ணுமே காணா. எப்படி ஒண்ணுமே காணா? என்ன பண்றாரு நம்முடைய தேவன்? தடையை நீக்கிட்டாரு, வேற என்ன வேணும்? தடையாகி ஆகான என்ன பண்ணிட்டாரு? வெளியேற்றிட்டாரு. ஒரு நாட்களிலே நம்ம அதை காண முடியும். 7ஆம் வசனம் சொல்லுது, சமுத்திரமும் அதன் நிறைவும் அதன் குடிகளும் முழங்குவதாக. நிறைய பேர் கார் இருந்துதான் ஊழியம் ஆசிரியப்பட்டது. நான் போகிறப்ப ஒரு அரவேக்காடு பாஸ்டர் பார்த்தேன், காரில் போனார். அது ஓட்டுறதுக்கு ஒரு ஆள். எப்படி காரு? இப்போ காரில் போனால் பரலோகம் போயிடலாமா? என்னது? இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே என்னது, ஒரு புது கார் வந்தால் அந்த புது காரை உடனே புக் பண்ணி எடுத்து அந்த கார்லாம் ஊழித்து நான் போயிருக்கிறேன். அப்போல்லாம் சொல்லுவார், சொந்தங்கள் சொல்லுவார், உனக்கு என்ன ஏசி காரில் போயிட்டு இருக்கிற, உனக்கு என்ன அப்படிம்பார். அப்போ என்ன கிடையாது, சத்தியம் தெரியாது. என்னது புதுசாக ஃபார்ச்சுனர் கார் புதுசாக இருக்குன்னா ஒரு கார், இனோவா கார் புதுசாக இருக்கிற காரு உடனே காரில் போகிறது. அவனுடைய விளைவு என்ன? காரில் போகிறதுனால பரலோகம் பெற முடியுமா? புது காரில் போகிறதுனால? அதெல்லாம் உண்டு. நன்றாக நம்ம கவனிக்கணும். சத்தியத்தை அறிந்து கொண்ட பிற்பாடு நம்ம எப்படி தேவனை பின்பற்றுங்கிறது தான் இன்றைக்கு பிரதானமான காரியம் ஒன்று. நம்ம அதை கவனிக்கணும். 8ஆம் வசனம் சொல்லுது, நமக்கு எதிராக உள்ள யோர்தானே நம்மளை பார்த்து கை தட்டும். என்ன பண்ணுமா? ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் என்ன பண்ணும்? ஏகமாய் கெம்பீரித்து பாட கடவுது. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். நம்முடைய தேவன் இந்த பூமியை ஆசீர்வதிக்க வரல, நியாயம் தீர்க்க வருகிறார். நன்றாக கவனி. பூமி என்ன செய்யறாரு? அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். ஆனா என்ன பண்ணுவாரு? ரொம்ப நீதியா தான் நியாயம் தீர்ப்பாரு. ரொம்ப நிதானமா நியாயம் தீர்ப்பாரு. நான் சொல்றது மாதிரி ஒருத்தர் சொல்றது மாதிரி அவர் செய்ய மாட்டார். அவருடைய பிரமாணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கட்டளை என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதன்படிதான் நியாய தீர்ப்பு இருக்கும். அவர் நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? அவர் பிரமாணத்தின்படி எப்படி இருக்கும்? அவரு கட்டளை எப்படி என்ன செய்யும்? நியாய தீர்ப்பு இருக்கும். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47 வாசிப்போம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்க்கிறதில்லை. உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி
என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாள் நியாயம் தீர்க்கும். இந்த நாட்களில் செய்தி நீங்கள் என்ன பண்ணுங்க, யூடியூப்பில் திரும்பி பாருங்க. நான் சொன்னேன், நம்ம குளிக்கிறோம், நம்ம பரிசுத்தமாக, அதான் சுத்தமாக குளிக்கிறோம். குளிக்கிறப்ப அழுக்கு வெளியே போயிடும். யாராவது அழுக்க தேடி போனது உண்டா? அழுக்கே இவ்வளோ நாள் என் உடம்பில் இருந்தாய், இப்போது என்னை விட்டு வெளியே போகிறாய். யாராவது தேடி போனது உண்டா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? என்ன கிடையாது. அழுக்க தேடி ஒருத்தரும் போனது கிடையாது. சில அழுக்குகள் அப்பக்கப்போ என்ன செய்யும், தானாக வந்து படியும், அது தானாக போயிடும். அப்போ நம்ம இதை பற்றி என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அவங்க என்ன செய்யல, தேவனுடைய வார்த்தையை ஒரு தள்ளிட்டான்னு அவங்க வந்து அழுக்கு. தேவனுடைய வார்த்தையை ஒருத்தர் புறம்பே தள்ளினால் அவர் சபைக்கு அழுக்கு, ஊழியத்துக்கு அழுக்கு. எங்க இருக்கணும், வார்த்தையை உள்ளத்தில் கொண்டு இருக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்போ நம்ம வீடியோ போடலை. சிலர் என்ன பண்ணுறாங்க, வஸ்திரம்லாம் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? யார் சொன்னா இல்லையா? வஸ்திரம்லாம் உட்காந்துருக்குறாங்க, மனதனுடைய தவணை கொடுக்குறாரு, மனதனும்னா நல்லது அப்படின்னு என்னவோ யாருக்கோ சொல்கிறாரு. இவருக்கு வேலை இல்லைல்ல, எனக்கு வேலை கிடையாதுல்ல. ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு வச்சு, நீ வந்து சட்டை சரியாக போடலை, புத்தகம் சரியாக மாடலாம் சொல்ல போகிறோம். இங்கே வர்றவங்கள சொல்கிறப்ப இப்போ வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாங்க சொல்லி என்ன செய்யலை, கேட்கல. அவனுடைய விளைவு என்ன? தேவனை தள்ளிவிட்டால் என்ன பண்ணுவார்? என்னை தள்ளி 48ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய வசனம் நியாயம் தீர்த்து நம்ம ஒன்றும் செய்ய வேண்டிய இல்லை. வசனம் என்ன பண்ணோம், கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். நியாய தீர்ப்புக்கு விட்டுற வேண்டியதான். போயிட்டு நியாய தீர்ப்புக்கு விட்டுற வேண்டியதுதான், தடுக்கக்கூடாது. 49ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் சுயமாய் பேசவில்லை, கட்டளை. தேவன் தன்னுடைய பிதாவை குறித்த கட்டளைகளை மீற கிடையாது. நாமும் அவருடைய கட்டளை கற்பனை மீறக்கூடாது. இதுதான் நம்ம கொடுக்கப்பட்டதான கிருபை. மீறக்கூடாது. மீறினா அந்த மீறுதல் நம்ம மேலே நிற்கும். ஆகையால் என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது. அடுத்து வாசிப்போம். தேவன் என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அது நமக்கு நல்லது, கேட்கிறவங்களுக்கு நல்லது. அவர் என்ன சொல்றார்? மதியா சொன்னாங்கல்ல, ஒரு சின்ன காரியம் சொன்னாங்க. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படி செய்யுங்கட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த அறவேக்காடு இங்கே இருந்து போய் அச்சிஷ்ட முறை எங்களுக்காக வேண்டிக்கணும். ஏற்கனவே சொல்லிட்டாரியா உங்களுக்கு, மெஸ்ஸியா என்ன சொல்றாரு அப்படி செய்யணும். இவர் வந்து எங்களுக்கு ஐயா உனக்காக வேண்டிக்கணும். உனக்கு வாய் இல்லையா, இல்லை நாக்காய் எடுத்து வெட்டி விட்டாங்களா? என்ன வேண்டிக்கணும்? அச்சிஷ்ட எங்களுக்காக வேண்டி உனக்காக நீ வேண்டிக்கொள். உனக்காக என்ன பண்ணு, வேண்டிக்கொள்ள தெரியலையா, வா என்னென்ன பிரகார வேண்டிக்கொள்ளும்படி கற்றுத்தர்றோம். உனக்காக விஷயம் என்ன சொன்னார்? இஸ்ரேல் குமாரத்தியில் பார்த்து, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்களுக்கு பிள்ளைகளுக்காக அழ வேண்டும் அப்படின்னாரு. யாருக்கு அழ வேண்டாம்? தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காக அழ வேண்டும். அல்லேலூயா. அழணும். எப்படி அழணுமா? எப்படி அழ வேண்டும்? நன்றாக கவனியுங்கள். எப்படி அழ வேண்டும், எப்படி அழக்கூடாது, அப்படிலாம் வேதத்தில் நிறைய காரியங்கள் உண்டு. இப்போ அழணும், வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம்
1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். என்ன எப்படிப்பட்டதான ஒரு விண்ணப்பம்? அன்னாள் என்றதான ஒரு பெண், ஒரு புருஷன் வாழ்க்கப்பட்ட ஸ்திரீ தேவாலயத்தில் போய் மனம் கசந்து மிகவும் அழுது தேவ நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா. நன்றதாக கவனிக்கணும். எப்படியெல்லாம் விண்ணப்பம் பண்ணணும்? 15ஆம் வசனம் சொல்லுது, வாசிப்போம். அதற்கு அன்னாள், இருதயத்தை ஊற்றி ஒரு ஜெபம் அழுதாங்க, மனங்கசந்து அழுதார்கள், இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. அழுதாங்க, மனங்கசந்து அழுதாங்க, இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணாங்க. 12ஆம் வசனம் வாசிப்போம். அவள் யாஷோவாவுடைய சன்னதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுதல். அல்லேலூயா. ரொம்ப நேரம். எனக்கு ஒருவரை தெரியும், இந்த வேலை உயிரோடு இருக்கார். பேர் ஜோசப். அவர் பேர் பட்டுக்கோட்டை. அவர் என்ன பண்ணுவார்னா, நாங்கள்லாம் கூடி, அவருக்கு அன்னைக்கே 60 வயசு, அப்போ எனக்கெல்லாம் வயசு கம்மி. நாங்கள் ஒரு 6-7 பேர் கூடி ஒன்றா ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஜெபத்தை ஆரம்பிப்பார். ஆரம்பித்தார், நான் 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். யாராவது முட்டியை விட்டு கீழே இருந்தால் ஒரே கொண்டு தான் முட்டிடுவார். என்ன பண்ணுவார்? ஒரே கொண்டு தான் பட்டு தட்டிடுவார். கண்ணு திறக்கக்கூடாது. கண்ணு மூடி கையை உயர்த்தி அப்படியே வட்டமாக உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு. இன்றைக்கும் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கட்டண லாட்ஜின்னு சொல்லிட்டு, இந்த லாட்ஜில் மாடில் எனக்கு ஒதுக்கி கொடுத்துருவாங்க ஜெபம். அப்போ அங்கே உள்ள பாஸ்டருக்கு பிடிக்காது, இவனுங்கெல்லாம் கூடி ஜெபம் பண்ணுறாங்க, ஏதோ பண்ண போகிறாங்க சொல்லி என்ன பண்ணுவார்? அவர் தூத்திக்கிட்டே இருப்பார். எங்களை தூத்துறது தான் அவருடைய வேலையை. நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்களை அழைச்சிட்டு போய் ஜெபம் பண்ணுற யாருன்னு கேட்டால், அவர் வயசு கொண்டு ஒரு மூப்பர், அவர் தான். இன்று வரை அவர் இருக்கிறாரு. அதில் நாங்கள் ஜெபம் பண்ண டீமில் எல்லாருமே இருக்கிறோம் தேவனுடைய கிருபையில். அப்போ அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவார் அவர். 3/4 மணி நேரமாக. இன்னொருத்தர் இப்போ தொழிலதிபர், அவர் இங்கே வந்தார், நேரில் வந்துட்டு போனார். ரொம்ப கஷ்டப்படுறார். என்ன செஞ்சிட்டாரு? சத்தியத்துடைய விலையினால கஷ்டம். என்ன விளைனார்னா, அப்போஸ்தலர் 2:38 20:10 மத்தேயு போயிட்டார். பிதாகுமாவை போய் ஞானஸ்நானம் நடத்தார். தொலைச்சு அதோட அந்த சபைக்கு போனார். நீங்கள் நடுத்தருக்கு வந்துட்டார். அந்த சபைக்கு போன எல்லாரும் நடுத்தருக்கு வர கொஞ்சம் லேட்டாகும். நடுத்தருக்கு வந்துட்டார். நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் எனக்கு என்ன வருமானம் வந்துச்சோ அதை அப்படியே ஒரு அரிசி வாங்கி கொடுத்து அனுப்பிவிட்டேன். அவ்வளோ சிரமம். எனக்கு நல்லா இருந்தவர். எப்படி இருந்தவர்? நல்லா இருந்தவர். நம்ம அதை கவனிக்கணும். இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த செபத்தை பார்த்தா அவர் 3/4 மணி நேரம். நாங்கள் என்ன பண்ணோம்னா, அவர் 40 நிமிஷம் பண்ணுறாருன்னா அதை விட நாங்கள் 1 நிமிஷமாக சேர்த்து பண்ணணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். இப்படி 6-7 பேரும் பண்ணி முடிக்க 10 மணி ஆரம்பித்து 1 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருக்கிறது 6-7 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே ஜோகத்தை ஆரம்பித்தோம்னா இரவு 12வது 1வது தெரியாது. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போனாலும் உண்டு. அப்படி தான். அப்போ அந்த செபம் என்ன செய்யும்? ஒரு மனுஷனை பரலோகத்து நேராக வழி நடத்தும். செபம் ஒரு மனுஷன் என்ன பண்ணும்? பாதுகாத்து கொள்ளும். அல்லேலூயா. இந்த அண்ணாள் என்ன பண்ணாங்க? மனங்கதும் ஜெபம் பண்ணாங்க, இதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? அவங்க வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணாங்க. அதனால ஊழியக்காரன் பார்க்க வெறிச்சு இருக்கிறான். என்ன இவ்வளோ நேரம் இப்படியெல்லாம் அவர் கேட்குறாரு. என்ன பண்ணல? இன்னும் நீ குடிச்சு உன் குடி விட்டு போகலையா அப்படிங்கிறாரு. இல்லை, என்ன பண்ண? அப்படியெல்லாம் ஆண்டவனே, என்ன பண்ணேன்? மனை கிளேசம் உள்ள சரி,
நான் திராட்சை மதுவாயில் குடிக்கவில்லை, என்ன பண்ண, இருதயத்தை நான் ஊற்றி செபித்தேன். அல்லேலூயா. இருதயத்தை அப்படியே ஊற்றுதல், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன பண்ணணும், இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணாங்க. தாவீது சொல்றாரு, வாசிப்போம் சங்கீதத்தின் புஸ்தகம் 61 சங்கீதம் 2 வசனத்தை வாசிப்போம். 61:2 வாசிப்போம். இருதயம் தொய்யும் போது பூமி கடையாது உம்மை நோய் கூப்பிடுவேன், எனக்கு எட்டாவது உயரமான கண் மலை மேல் கொண்டு போய்விடும். இருதயம் எப்பெல்லாம் தொய்வு ஏற்படுதோ, எப்பெல்லாம் பாரம் ஏற்படுதோ, எப்பெல்லாம் பலவீனம் ஏற்படுதோ, எப்பெல்லாம் இருதயம் கஷ்டப்படுதோ, கவலைப்படாதீர்கள். என்ன பண்ணுங்க, பூமி கடையாது இடத்திலிருந்து மண்ணோடு மண்ணாய் தோளும் சாம்பலுமாய் அடியேன் பேசுகிறேன். தேவனுக்கு கோபம் வராமல் இருப்பதாக. யாரு சொன்னது? யாரு சொன்னது தேவனிடத்துல? என்ன இப்படி இருக்கிறீங்க நீங்க? ஒரு தேவனுக்கு சொன்னாரா இல்லையா? நான் சொன்னா நீங்க உடனே பவுல் சொல்லணும். ஆண்டவர் என்ன வராது இருப்பதாக, கோபம் வராமல் இருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்றார். நம்ம அதை கவனிக்கணும். நம்முடைய 18 எந்த வசனம்? ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். இங்க நேருக்கு நேராக தேவனோடு பேசுதான் ஒரு மனிதன். ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. ஆதியாகமம் 18:32. என்ன வரக்கூடாது? கோபம் வந்துடக்கூடாது. 10 நீதிமான்களை கண்டால், 20 50 நீதிமான்களை கண்டால் அப்படிங்கிறாரு. எப்படி 50 நீதிமான் கண்டால்? 27 வசனம் வாசிப்போம். ஆண்டவரோடு பேச துணிந்த இருதயத்தை அப்படி தரையோடு தரையா கொண்டு போய், எப்படி இதோ தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். அல்லேலூயா. இருதயத்தை எந்த அளவு தாழ்த்த முடியுமோ அந்த அளவு தாழ்த்தி தூளும் சாம்பலுமா இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. யார் இருக்கிறாங்க? நான் அப்படி இருக்கிறேன், மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க எனக்கு தெரியாது. மற்றவங்க பற்றி சொல்வதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நான் இருக்கிறேன் தூளும் சாம்பலுமா. நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் எப்படி இருக்கிறேன், தூளும் சாம்பலுமாய் நான் சொல்கிறேன். மற்றவங்க நீங்கள் வசதியாக இருக்கலாம், அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை, அது உங்கள் வசதி உங்களோட இருக்கட்டும். நீங்கள் தாய்வு சொல்கிறாரு, இருதயம் தொய்யும் போது போய் கடையாது உம்மை நோய் கூப்பிடுவேன், என்னை எட்டாத உயரமான கண்முனையை கொண்டு போய்விடும். அல்லேலூயா. எனக்கு இந்த ஒரு ஆசை வந்துச்சு, இதை விட்டு போனேன். அரைவேக்காடு இருக்கிற இடத்துல ஒரு 30 லட்ச ரூபாய் கார் ஒன்று நிப்பாட்டணும். முன்னாடி யாப்சாமி மிஷன் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அப்படி போய் நிப்பாட்டி என்ன செய்யணும், அட்மிஷன் நிப்பாட்டிட்டு அது கடையில் ஒரு டீயை சாப்பிட்டு என்ன பண்ணணும், நைஸாக வந்து கார் எடுக்கணும்னு சொல்லி நான் இதை யோசனை பண்ணேன். அவர் என்ன பண்ணணும், அவர் சுத்தமானால் அதை வாக்கி செய்யட்டும். நம்ம தான் தூளும் சாம்பலுமாச்சே. நம்ம ஆல்ரெடி எப்படி தூளும் சாம்பலும். கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது, பொண்ணுட்டில் ஒரு அம்மாவை அடக்கம் பண்ணோம். நான் தான் அடக்கம் பண்ணேன். அடக்கம் பண்ணுறப்ப மண்வெட்டி எடுத்து மண் எடுத்து புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் மண்ணுக்கு மண்ணாகவும் என்ன செய்கிறேன், போடுகிறேன்னு சொல்லி அவங்கள அடக்கம் பண்ணோம். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? நான் எப்படி இருக்கிறேன்? தூளும் சாம்பலுமாக இருக்கிறேன்னா அடியனோடு ஆண்டவரோடு பேசுறதுன்னு சொல்லி ஆபிரகாம் சொல்கிறாரு. ஆபிரகாமே அப்படின்னா அதோட எத்தனை மடங்கு கீழே. அல்லேலூயா. சொல்ற யாரு? இது ஆபிரகாம் சொல்றாரு. ஆபிரகாம் யாரு? அந்த தேசத்துல பெரிய செல்வ சீமான். அவரு சொல்றாரு யாப்சா மெசியா கிட்ட, தோளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்?
இருதயம் செய்யும் போது பூமி கிடையாத பூமி நோக்கி விடுவே என்னை எட்டாத உயரமான கண்முனை கொண்டு போய்விடும் நம்முடைய தேவன். யாஸ்வா மெஸ்ஸி அன்றாக கவனியுங்கள். இந்த செய்தி நிற்கும், இந்த வார்த்தை சத்தியம் நம்முடைய நினைவு சிந்தனையில் எட்டாரோட தேவனை உயர்த்த போறாரு. இது நடந்தே தீரும். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.